ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாட்டி, உங்க பாட்டி காலத்துலலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்த கொள்ளு. இப்ப இந்த கொள்ளெல்லாம் யாருமே சாப்பிடுறதே கிடையாது. அதனால தான் என்னவோ அந்த காலத்துல 60 வயசு, 80 வயசுல இருந்த சிம்டம்ஸ்லாம் இப்ப 20, 30லயே நமக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. கொழுத்தவனுக்கு கொள்ள குடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்ல கொழுத்தவன் சொல்லப்போனா என்னை தவிர வேற யாரும் இல்ல. எல்லாருமே ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனாலும் எதுக்காக இந்த கொள்ள சமைக்கிறேன்னு பார்த்தீங்களா? பிள்ளைங்க 2 பேத்துக்குமே ஒரே இரும்பல்ங்க. இருமலுக்கு நானும் என்னென்னமோ மருந்து வாங்கி குடுத்து பார்த்துட்டேன். அது சரியாகவே இல்ல. உடனே அம்மா ஃபோன்ல சொன்னாங்க, "நல்ல சூடா கொள்ளு ரசம் வச்சு சாப்பாடு குடுமா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்துச்சு கொள்ளு. அத நல்லா வறுத்துட்டு குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டேன். வேக வைக்கும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்து நெறையவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்பயும் போல அந்த தண்ணிய எடுத்துட்டு நம்ம மாமூலா எப்பயும் ரசம் வைப்போம் இல்லையா? அதே மாரி தான் ரசம் வச்சிருக்கேன். கொள்ளுல எங்க பாட்டி ஒரு குழம்பு வைப்பாங்க. கத்திரிக்காய், கொள்ளு இதெல்லாம் போட்டு புளி குழம்பு. அவ்ளோ சூப்பரா இருக்கும். பட் நம்மலாம் இப்ப அதெல்லாம் வைக்கிறதே இல்ல. நம்ம வைக்கிறது வெறும் கோழி குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் தான். நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப வேக வச்ச கொள்ளுலயே கொஞ்சமா சட்னி அரைச்சலாம்ன்னு 4 வரமிளகா, 2 பல்லு பூண்டு, புளி, உப்பு இதெல்லாம் வச்சுட்டு வேக வச்சிருக்க கொள்ளையுமே சேர்த்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு, கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சு குடுத்தா கொள்ளு சட்னியுமே ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது.